ஆர்டிகல் 177 சொல்லுங்கப்பா. ஆர்டிகல் 177. அட்லீஸ்ட் எதோட ரிலேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எக்ஸாக்டா சொல்லாட்டியும். ஆர்டிகல் 177 யார பத்தி வரலாம்? 165 ஆர்டிகல் யாருக்கு நம்ம படிப்போம்? அவங்களோட ரைட்ஸ பத்தி சொல்றதுதான் 177. ஆர்டிகல் 165 யாருக்காக நம்ம படிப்போம்? அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரலோட ரைட்ஸ், அவங்களுக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கு, எல்லா எல்லா ஹைகோர்ட்லயும் போய் நம்ம அவங்க வாதாடலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கோம். ஓகே, அது ரிலேட்டடா ஒரு பாயிண்ட் சொல்றேன், இது கரெக்டான்னு பாருங்க. இவங்க எந்தாவது கமிட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஏதோ ஒரு கமிட்டி, அந்த கமிட்டிக்கும் இவர் ஒரு பார்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஹி மே பி த he's a member of the any committee which constitute in the legislature. லெஜிஸ்லேச்சர்ல உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கமிட்டிக்கும் இவர் ஒரு பார்ட்டா இருக்கலாம், இவர் மெம்பரா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆர்டிகல் 177ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இவரோட ரைட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 165 அட்வொகேட் ஜெனரல், அவரோட ரைட்ஸ் 177 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 77 நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம். என்ன பிரசிடென்ட்டோட வரும், என்னன்னு சொல்லுங்க. எஸ், பிரசிடென்ட்டோட நேம்ல தான் எல்லா இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ மேக்ஸ் ஒன்று பார்க்கலாம். 5 ஒரு பகுதி, இது நம்ம பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என பிரிக்கப்பட்ட எண் 94 என்ற எண்ணோட விகிதம் 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 5 ஒரு பகுதியா பிரிச்சாங்களே, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது 94ங்கிற ஒரு நம்பரை 1/5ஆவும் 1/8ஆவும் பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிச்சா அதோட விகிதம் என்னவாமா? 3:4. அப்போ முதல்ல இது பிரிச்சிருக்காங்க இல்லையா, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவ்வளவுதான். 94ங்கிற நம்பரை 2ஆ பிரிச்சிருக்காங்க, 1/5ஆவும் 1/8 ஆகும். அப்படி பிரிச்சதோட ரேஷியோ 3:4. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டி எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஆப்ஷன் வச்சு போட்டாலும் ஓகே. ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னங்கிறதா கொஸ்டின். 30, 40, 64, 74. இதுல 94ங்கிறது என்னது மேம்? அந்த 94ங்கிற நம்பரை தான் அவங்க இப்படி பிரிச்சிருக்காங்க. 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என பிரிக்கப்பட்ட 94 என்ற எண்ணின் விகிதம் 3:4 எனில் முதல் பகுதி என்ன? அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் கட்டே நான் இப்போ உங்களுக்கு அனுப்புறேன், 2 மினிட். அதை எடுத்து நான் டெலகிராம் குரூப்ல அனுப்புறேன். யாராவது நியூ பாயில்ல இருக்கீங்களா அந்த டெலகிராம் குரூப்ல? 2022 கொஸ்டின் இது. எப்படி போடணும் ஐடியா சொல்லுங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் வச்சு போடலாம், இல்லைன்னா நான் ஆப்ஷன் வச்சு போடுறதுக்கு ஐடியா சொல்றேன். அப்புறம் ஆன்சர் 40 இல்லப்பா. சரி, ஓகே, நீங்க இப்ப 40 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இப்போ 40 எடுத்திருக்கீங்க. அப்போ 94ங்கிற நம்பரை தான் நம்ம என்னவா பிரிக்கிறாங்க? 1/5. அப்புறம் அதாவது 1/5ஆ பிரிச்சுட்டு மீதி ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை தான் 1/8ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அதாவது இப்ப 30ன்னு வச்சுக்கோங்களேன், 30 நான் 1/5ஆ பிரிக்கிறேன், 1/8ஆவும் பிரிக்கிறேன். 30 நான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 பிரிச்சுட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிற 10 தான் நான் 1/8ஆ பிரிக்கிறேன்னு அர்த்தம்.
அப்போ இந்த வேல்யூ என்ன? இந்த 20ங்கிற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப 40ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா, ஆன்சர் 40 அப்படின்னா, இதுதான் முதல் பாதின்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. 94. அப்ப மீதி எவ்வளவா இருக்கும்? 30 வரணும் மேம் ஆன்சர். இப்போ 30 ஆன்சர் கரெக்ட். ஆன்சர் 30 கரெக்ட். ஸோ அப்ப அத வச்சே நம்ம போட்டுறலாம். ஆன்சர் வந்து 30. இந்த 30ங்கிறது என்ன? இந்த 1/5 பிரிச்சாங்களே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஒரு பார்ட் 30ன்னா இன்னொரு பார்ட் எவ்வளவா இருக்கும்? ஏன்னா நம்ம 94 தான் எடுத்திருக்கிறோம் இல்லையா? 94ங்கிற நம்பர்ல முதல் பார்ட் 1/5 பிரிச்ச பார்ட் 30. அப்போ பேலன்ஸ் பார்ட் எவ்வளவா இருக்கும்? 64. 64 ஒண்ணும் கிடையாது. 94ல இருந்து 30 கழிச்சிட்டீங்கன்னா அதுதான் செகண்ட் பார்ட்டா இருக்கும். இப்போ இதத்தான் என்ன பண்றாங்க? 1/5 1/8ன்னு பண்றாங்க. இதோட ரேஷியோ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 3:4. அப்ப இது 3:4 ரேஷியோல இருக்குதான்னு டைரக்டா செக் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க 30 × 1/5 அடிச்சீங்கன்னா என்ன வரும்? இங்க 30, இங்க 64 தானே சொன்னோம். 1/5 அடிச்சோம்னா 6 வரும் இல்லையா? 6 5 30. இங்க 1/8 அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 8ஆ? இப்ப இதுக்கு ரேஷியோ எடுங்க. இதுதான் 3:4 இருக்கா? அப்படின்னு பார்த்தா இருக்கு. கரெக்ட் தானே? இப்படி நீங்க ஷார்ட்கட் மெத்தட்ல போய்க்கலாம். ரெகுலர் மெத்தட் சொல்லணுமா? இல்ல ஷார்ட்கட்லயே நீங்க போட்டுக்கிறீங்களா? இது ஓகே தானே? ஆப்ஷன் வச்சு போறது. ரெகுலர் மெத்தட் போட்டீங்க நீங்க எப்படி போடணும்னா 94. இத எப்படி 2ஆ பிரிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்ட் 94 - எக்ஸா தானே இருக்கணும். இப்ப நீங்க 30 சொன்னீங்க. ஓகேவா? 30 சொன்னீங்க. 94ல இருந்து 30 போயிருந்தா தானே அது 64. இந்த மாதிரி வச்சு ரெகுலரா போடலாம். ஓகேவா? அப்போ x × 1/5ம் 94 - எக்ஸ் இன்ட்டு 1/8 இதுதான் 3:4 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை இதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டு இந்த பார்ட்டை வந்து 4க்கு ஈக்குவல் பண்ணீங்கன்னா எக்ஸ் வந்து டைரக்டா கிடைச்சிரும். அப்போ நம்ம x/5 எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம்? x × 1/5 வந்து 3க்கு ஈக்குவல் பண்ணலாம். அப்படி ஈக்குவல் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 15 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ 15 நம்ம பார்த்து வச்சிருக்கோம். அடுத்தது வந்து என்னன்னா அடுத்த பார்ட் இருக்கியா 94 - எக்ஸ் இன்ட்டு 1/8 அதை டிவைட் பை 1/8ன்னு போட்டிருக்கேன். 3:4ங்கிறதுனால இதை 4ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 94 - எக்ஸ் ஈக்குவல் டு 32. ஒரு இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்துக்க வேண்டியதான். எக்ஸ் டிவைட் பை 94 - எக்ஸ் 15/32 இப்படின்னு ஈக்குவேட் பண்ணி போடுறது தான். இப்போ எக்ஸ் பை 94 - எக்ஸ் ஈக்குவல் டு 15/32. கரெக்டாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 30 வரும். இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஷார்ட்கட் மெத்தடும் போடலாம். ஓகேவா? நம்ம ரொம்ப டஃப்பாக இருக்கிற மேக்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகேவா? இன்னொரு சம் பாருங்க ஈஸியானது தான் ரீசனிங்ல 49 121 169 இங்க என்ன வரும் 361 இது ஆன்சர் சொல்லுங்க. ஈஸி தான் அது. 225. 289 மேம்? 225ம் ஆப்ஷன் இருந்துச்சு, 289ம் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம அவசரப்பட்டு ஓகே இது 13² அப்போ 15² அப்படின்னு போடக்கூடாது. 289 தான் ஆன்சர். எப்படி வரும்? இது வந்து 7², இது 11, இது வந்து 13, 19 ஸ்கொயர் தானே 361. சொல்லுங்க லாஜிக் சொல்லுங்க எப்படி போட்டிருப்பாங்கன்னு. அடுத்தது 17² தான் இங்க போட்டிருக்காங்க. வாட்ஸ் அ லாஜிக்? லாஜிக் சொல்லுங்க. அதாவது பிரைம் நம்பர்ஸ். ஓகே. அப்படின்னு பார்த்தா 13, 14, 15 எஸ் 16 பிரைம் நம்பர்ஸ். நம்ம இப்படியும் பார்க்கலாம். இப்பனா இங்க 7க்கும் 11க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 4ஆ? இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 2. மறுபடியும் 4 டிஃபரன்ஸ், மறுபடியும் 2 டிஃபரன்ஸ். இப்படியும் பண்ணலாம். நீங்க பிரைம் நம்பர்ஸ் எழுதினாலும் ஓகே தான். பிரைம் நம்பர்ஸ் ஓகே கரெக்ட் தான். இங்க 13 எடுத்திருக்காங்க. ரைட். ஓகே. ஸோ இந்த மாதிரி போடலாம். மதுரையில இந்திர விழான்னு ஒன்று நடக்கும்லப்பா. இது ஒரு யூனிட் 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மதுரையில இந்திர விழா நடக்குது அப்படின்னு சொல்லி எந்த செப்பேடு தெரிவிச்சிருக்கு? எந்த செப்பேடு வந்து மதுரையில இந்திர விழா நடப்பதை குறித்து சொல்லுது? சின்னமனூர் செப்பேடு. கரெக்ட். ஸோ சின்னமனூர் செப்பேடு. சின்னமனூர் செப்பேடுல வந்து
மதுரையில இந்திர விலாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 12th எத்திக்ஸ்ல இருக்கு. ஓகே. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். திருச்சியில் இருக்கக்கூடிய களப்பிரரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு செப்பேடு. ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. களப்பிரர் பற்றிய தகவல்கள் இருக்கக்கூடிய ஒரு செப்பேடு. பூலாங்குறிச்சி இது வந்து மேக்சிமம் களப்பிரர் பத்திலாம் கேட்கறது இல்ல, பட் நோட் பண்ணிக்கலாம். பூலாங்குறிச்சி கல்வெட்டு களப்பிரர் பற்றிய தகவல்களை வந்து கூறுது. சொல்லுங்கப்பா. ஓகே. செவ்வாழை யாரோட படைப்பு? செவ்வாழை யாரோட படைப்பு? அண்ணா மேம். செவ்வாழை வந்து அண்ணா. நாட்காலி நாட்காலி கரிசல் இலக்கியத்துல இவரை பத்தி நம்ம படிப்போம். கரிசல் இலக்கியத்துல நம்ம இவங்களை பத்தி படிப்போம். நாட்காலி. அதுக்கு முன்னாடியே அழகிரிசாமி நீங்க கெஸ் பண்ணலாம், கரெக்ட் தான். கீரா. ஓகே. கற்பனை காடு. கற்பனை காடு யாரு? கற்பனை காடு யாருன்னா நம்ம அரசியல் சாணக்கியர்னு யாரு சொல்றோமோ அவங்கதான் கற்பனை காடு. யாரு? ராஜாஜி. ராஜாஜியோட படைப்பு தான் கற்பனை காடு. இதுதான் நோட் பண்ணிக்கணும். இதுதான் கொஞ்சம் நியூவா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டிரான்ஸ்டன், அதாவது டிரான்ஸ்பிளேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட் என்ன வருஷம்னு பார்த்தோம்ப்பா? 1995. 1994. ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி யாரு? சுபாஷ் சந்திர போஸ். வருஷம் சொல்லுங்க. 1939. 39. மந்த் நம்ம பார்த்தோம். மே 2. ஜூன். ஓகே, ஜூன். ஓகே. அன்னி பெசன்ட்டோட 2 செய்தித்தாள் இருக்குல்ல, நியூ இந்தியா, காமன்வெல்த். எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கோ எது செகண்ட் வந்திருக்கோ அந்த 2க்கும் இயர் சொல்லுங்க. காமன்வெல்த் 1914 மேம். காமன்வெல்த் 1914. நியூ இந்தியா 1915. இவங்க எழுதின 2 புக்லயே கொடுத்திருப்பாங்க. என்னன்னு சொல்லுங்க. How அன்னி India பெசன்ட் எழுதின 2 How புத்தகம். India Wrought for Freedom. India a எப்படி pamphlet of வந்து ஃப்ரீடம் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, அப்புறம் இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க அன்னி பெசன்ட் எப்போ ஐஎன்சி தலைவரா ஆனாங்க மாநாட்டுக்கு? 1917. 1917. மதுரையில தன்னாட்சி ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை ஏற்படுத்தினது யாரு? George Joseph. Joseph. ஓகே. 1918ல மதுரையில வந்து தொழிலாளர் சங்கம் அமைப்பை ஏற்படுத்துறதுக்காக ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவுனது யாரு? George Joseph. ஜார்ஜ் ஜோசப். சென்னையில தொழிற்சங்கங்களை தொடங்குறதுக்கு முன்னோடியா இருந்தது யாரு? சென்னையில தொழிற்சங்கங்கள். திருவிக்கா. Meeting. இதுக்கு ஆன்சர் தான் இப்போ கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர். 1918ல மெட்ராஸ் தொழிற்சங்கத்தை நிறுவியவரும் இவர் தான். அதனாலதான் அது பேஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க. பிபி வாடியா. பிபி வாடியா. ஆப்ஷன்ல வந்து நமக்கு திருவிக்கா, சிங்காரவேலர் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மெட்ராஸ் தொழிற்சங்கம் அப்படின்னாவே பிபி வாடியா தான். சென்னை திராவிடர் கழகம் உருவான வருஷம் சொல்லுங்க. மெட்ராஸ் திராவிட அசோசியேஷன் 1909. அதோட அப்புறம் பிராமணர் அல்லாதவர்களுக்கான இயக்கம் அதுதான் வந்து 1909. நான் பிராமினாஸ்க்கு அதான் 1909. இது வந்து மெட்ராஸ் டிராவிட் மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷனா நேம்ல சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சென்னை திராவிடர் கழகம் சொல்லுங்க. 1912. குட். 1912. இதோட செக்ரட்டரி செயலாளர் யாருன்னு சொல்லிடலாம். நடேசனார். சி நடேசனார். இந்த நடேசனார் தான் பிராமணர் அல்லாதவரோட அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்ற ஒரு பாயிண்ட். இது கரெக்டா? அது யாருப்பா பண்ணது? தியாகராயர் பண்ணுவார். தியாகராயர். சோ தியாகராயர், நடேசன், டிஎம் நாயர் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன கட்சி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், ஜஸ்டிஸ் பார்ட்டி. எஸ், ஜஸ்டிஸ் பார்ட்டி. பாரதியாரால குருமணி அப்படின்னு யார் அழைக்கப்பட்டாங்க? குருமணி என்று அழைக்கப்பட்டவர் நிவேதிதா. நிவேதிதா.
டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி இது யாரோட புக்கு? திலகரோட புக்கு தான் டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி. இத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? பாரதியார். ம். முஸ்லிம் லீக்கோட சென்னை கிளையை நிறுவியவர் யாரு? யாகூப் ஹசன். ஓகே. இவர் வந்து யாரோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. ராஜாஜி மேம். ராஜாஜி கரெக்ட். வேல்ஸ் இளவரசர் இருக்கார் இல்லையா, அவரோட வருகையை தமிழ்நாட்டுல வரக்கா புறக்கணிக்கப்பட்ட அந்த நாள், டேட், இயரோட சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வேல்ஸோட இளவரசரோட வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள். ஜான் சொன்னீங்க கரெக்ட். Jan 22, 1923. 1922 ஜான் 13. ஓகே, ஜனவரி 13, 1922. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் இல்லையா, அங்கிருந்தா பெரியார் கிட் பண்ணிருப்பாங்க. வருஷம் நமக்கு 1925 தெரியும். அதோட டேட் சொல்லிருங்க. நவம்பர் 21. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பு சட்டத்தை மீறினதுக்காக அபராதம் கட்ட முதல் பெண்மணி யாரு? ருக்மணி லட்சுமிபதி. எஸ். ஆரியம் அப்படிங்கிற பாஷ்யம் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில தேசிய கொடி ஏற்றினதும் திருப்பூர் குமரன் இறந்ததும் சேம் இயர் இல்லையா? என்ன இயர்? 1932. Which one earliest? எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்? திருப்பூர் குமரன் இறந்தது. கரெக்டா டேட் சொல்லலாம். ரெண்டுமே ஜான்ல தான். திருப்பூர் குமரன் Jan 11, 1932 மேம். ஜான் 11. பாஷ்யம் கொடி ஏத்துனது இப்போ 22 இல்ல, அது Jan 26. அழகா நம்ம குடியரசு நாளை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஜனவரி 26. ஓகே, குடியரசு நாளே நம்ம கொடியேற்றுவோம்ல, அப்ப 11/26 ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடின்னாவே இப்படிதானே இருக்கும் அப்படின்னு இவர் திருப்பூர் குமரன், கொடி காத்த குமரன். ஸோ அதனால 1/1 அப்படின்னு ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ராஜாஜி வந்து மதுவிலக்கு அறிமுகப்படுத்தினார்ல, அது எந்த இடம்? சேலம். மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்தோட தலைவர் யாரு, செயலாளர் யாரு? அதாவது மதுரை கோயில் நுழைவுக்கெல்லாம் பண்ணிருப்பாங்க. மதுரை ஹரிஜன் சேவக் சங்கம். வைத்தியநாதர். செயலாளர் கோபால் சாமி. NL கோபால் சாமி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது எந்த விமான நிலையம், எங்க இருக்கக்கூடிய விமான நிலையம் எஃபெக்ட் ஆச்சு, தாக்குதலுக்கு உள்ளாச்சு? சூலூர் விமான நிலையம். திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 மேம். 1812. எந்த வருஷத்துல சீகன் பால்கு தரங்கம்பாடியில முழுமையான அச்சகத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு? 1709. எந்த வருஷத்துல தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு தமிழ் புத்தகம் வெளியிட்டிருப்பாங்க? 1578. எந்த பிளேஸ்ல வெளிவந்திருக்கும்? கோவா. ஓகே. புனித ஜார்ஜ் கோட்டையில 1816ல கல்லூரியை நிறுவியவர் யாரு? எல்லிஸ். FW எல்லிஸ். அதான் நான் படிப்போம். இதெல்லாமே புக்கோட டேட்டா தான். புக்ல தானப்பா இருக்கு. சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் தொடக்க காலத்தில் பணிபுரிந்தவர் யாரு? மறைமலையடிகள். திராவிடர் இல்லம் என்ற தங்கும் விடுதியை நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறுவியவர் யாரு? என்ன வருஷம், எங்க? நடேசனார். 1916. நடேசனார் 1916 in ட்ரிப்ளிகேன். ஓகே. நம்ம இப்ப பூலாங்குறிச்சி கல்வெட்டுன்னு எதுக்காக படிச்சோம்? திருச்சியில வச்சிருக்காங்க. Who's known as Anglophile? தமிழ் என்னது நம்ம கூட கேட்டோமே, TM நாயர். இப்ப நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டில பாத்துட்டு இருக்கோம்ல, TM நாயர். மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்து பண்ணிருப்பாங்கப்பா? 30 பேர். சரி, ஓகே. இப்போ ஒரு மேக்ஸ் போடலாம். ஒரு ஒர்க்கர் வந்து ஒரு ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்ல என்கேஜ் ஆயிருக்காங்க.
கொஞ்ச நாள் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. சில நாள் தான், சம் டேஸ் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சம் டேஸ் ஒர்க் பண்றப்போ அவங்களுக்கு ரூ. 1387 கூலியா கிடைச்சிச்சு. இஃப் சப்போஸ் அவங்க ஃபுல் டேவும் ஒர்க் பண்ணியிருந்தா ரூ. 1752 அவர் வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ டேஸ் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு? இந்த சம் டேஸ்ங்கிறது எவ்வளோ? இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணனால தான் அவங்களுக்கு 1387 கிடைச்சிருக்கு. அப்ப அது எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இதே லீவே போடாம ஒர்க் பண்ணியிருந்தா அவருக்கு முழு சம்பளம் கிடைச்சிருக்கும். தட் இஸ் 1752. இது அப்படியே ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிறது. மெயின்ஸ்க்கு நம்ம வந்து புக் போட்டோம் இல்லையா? நிறைய ஆர்எஸ் அகர்வால் சம்ல இருந்து எடுத்தது. ஸோ இந்த மாதிரி சம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது முடிச்சுட்டு வாங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நம்ம வெரி நெக்ஸ்ட் டேவே நம்ம மெயின்ஸுக்கும் ஜிஎஸ், ரீசனிங் இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 19 days மேம். எப்படி போட்டீங்க? மேம் 73 டேபிளால ரெண்டுமே இது ரெண்டுக்குமே ஹெச்சிஎஃப் வந்து 73 மேம். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெண்டுலயுமே காமனா இருக்கும் இல்லையா? காமனா இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 73. இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. 365 மேம். 365. இந்த 365 ரெண்டா இப்படி பிரிச்சுக்கலாம். 73 into 5. இந்த 5 டெஃபினட்டா எதுல டிவைட் ஆகாது? ஏன்னா கடைசி டிஜிட் வந்து 5ஓ 0வா இருக்கணும். ரெண்டுலயுமே டிவைட் ஆகாது. அப்போ 73ஆல இந்த ரெண்டுமே வகுப்படக்கூடியதா இருக்கும். அப்ப 73 தான் இதோட ஹெச்சிஎஃப். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா பெரிய நம்பர் உள்ள போட்டு சின்ன நம்பர் வெளியே போட்டு வரக்கூடியதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுவும் கூட நம்ம பெருசா கழிச்சு கூட்டிட்டு கிடக்கணும். அப்போ 73 டேஸ். அப்போ 73 டேஸ்ல அந்த டேஸ் நமக்கு தெரியாது. ஆனா எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு? 1387 கிடைச்சிருக்கு. ஸோ இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 19 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதே கொஸ்டின் டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோன்னு கேட்குறேன். அப்போ நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் ஆக்சுவலா ஆர்எஸ் அகர்வால்ல 2 கேட்டிருப்பாங்க. ஒன்று வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாங்க, ரெண்டாவது டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் கேட்டிருப்பாங்க. இதுல இந்த ஒன்றை மட்டும் எடுத்து நம்ம எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெரி ஈஸி. சொல்லுங்க. டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் கண்டுபிடிச்சு சொன்னீங்களா? 24 ஆங்க. 24 எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1752 divided by அவ்வளவுதான். 70. ஃபுல் இது எடுத்திருக்காங்க இல்லையா? ஃபுல்க்கு சேலரி எவ்வளோ? ஃபுல் டேஸ் வந்திருந்தாங்கன்னா 1752. அதை நம்ம எதுல டிவைட் பண்ணிடணும்? 73. அவ்வளவுதான். ஸோ ஃபுல் டே கேட்டாலும் நம்ம பண்ணலாம். ஓகே. மிக்க இதோட வேர்ச்சொல் சொல்லுங்க. ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கீங்களா? ஏப்பா யாராவது ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கீங்களா? எஸ் மேம். சரி, இது மட்டும் சொல்லிருங்கப்பா. மிக்க வேர்ச்சொல் என்னன்னா மிகு. இளங்குமரனார் புக்ல வந்து வேர்ச்சொலுக்குனே தனியா இருக்கு. நம்ம பார்க்கலாம், தமிழ் பார்க்கலாம் ஒரு நாள். ஓகேவா? பார்த்திபன் கனவு யாருடைய? இந்த இலக்கியங்கள் சயின்ஸ் கேட்கிறேன். பார்த்திபன் கனவு யாருடைய படைப்பு? கல்கி. கல்கி. திருடன் மகன் திருடன் அதுவும் கல்கி தான். திருடன் மகன் திருடனும் கல்கி தான். தமிழ் சோலை திருவிக்கா. திருவள்ளுவர் எதை வந்து வன்மையுள் வன்மைன்னு சொல்றாரு? வலிமையுள் வலிமை இதுதான் அப்படின்னு. வன்மையில் வன்மை, இன்மையில் இன்மை விருந்தொரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை. அப்போ பொறை அமைதி. அமைதி அதாவது பொறுமையா இருக்கிறத தான் அவர் வீரத்திலும் சிறந்த வீரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வன்மைனா நமக்கு வீரம் அப்படின்னு அர்த்தம். சோழர் கால கல்வி மையங்கள் ஒரு 5-6 பிளேஸ் கொடுத்திருப்பாங்க. என்னென்னு சொல்லுங்க. திருமுக்கூடல், சோழர் காலத்துல இருந்த கல்வி மையங்கள். எண்ணாயிரம். ஆக்சுவலி கொஸ்டின் எண்ணாயிரம் வந்து யாரோட காலத்துல இருந்த சோழர் கல்வி மையம்? யாரோட காலத்துல இருந்த கல்வி மையம்? சோழர் காலம். திருபுவனம் இருக்கு. அப்புறம் திருவெற்றியூர் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. 6th நினைக்கிறேன். 6th 7th. திருவெற்றியூர் இங்கெல்லாம் வந்து சோழர் கால கல்வி மையம் இருந்துச்சு.
அசோக் ருத்ரா மேனன் மாடல் இது எந்த 5 இயர் பிளான்? 4th 5-year plan. படிச்சிருக்க மாட்டோம். இது ரெஃபரன்ஸ் புக்ல இருந்த டேட்டாஸ். எஸ். அசோக் ருத்ரா மேனன் மாடல் வந்து 4th 5 இயர் பிளான். 4th 5 இயர் பிளான். ஓகே. இப்ப நான் 3 இது சொல்லுவேன். 3 பிளான்ஸ். இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் எது கடைசின்னு சொல்லுங்க. இல்லைன்னா எல்லாத்தோட வருஷம் சொல்லுங்க. ஆர்டர் பண்ணும். இப்படியே தான் மேட்ச்ல கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பேண்டே கொடுக்கல. 1978 ma'am. எது? IRDP. IRDP. ஓகே. Trisome 1979. Food for Work வந்து 1977. ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் இது லாஸ்ட்னு பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையாப்பா? ஆமாங்க மேம். ஓகே. ஸோ ஃபுட் ஃபார் ஒர்க்கு, ட்ரைசம், ஐஆர்டிபி. ஓகே. தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் எப்போ வந்தது? யார் அதுக்கு எக்ஸ் அஃபீஷியோ சேர்பர்சன்? தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் எப்போ எக்ஸ் அஃபீஷியோ சேர்பர்சன் யாரு? Chief Minister. சிஎம் வந்து எக்ஸ் அஃபீஷியோ சேர்பர்சன். தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் இயர் 1971 மேம். 1971. மோட்டார் வெஹிக்கல் டாக்ஸ் என்ன டாக்ஸ் இது? ஸ்டேட் டாக்ஸா சென்ட்ரல் டாக்ஸா? State tax. மோட்டார் வெஹிக்கல் டாக்ஸ் வந்து எதுன்னா ஸ்டேட் டாக்ஸ். ஆர்டிகல் 169 டீல்ஸ் வித் ஆர்டிகல் 169. கிரியேஷன் அண்ட் அபலிஷன் ஆஃப் MLC. Legislative Council மேம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். Council. எவ்வளவு மெஜாரிட்டி வேணும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இதை உருவாக்குறக்கோ கலைக்கிறக்கோ? என்ன மெஜாரிட்டி வேணும்? சிம்பிளா எப்படின்னு கேக்குறேன். Effective majority. 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். அப்புறம் பார்லிமெண்ட் வந்து நமக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஆர்டிகல் 155 Governor மேம். Appointment of governor. அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்திற்கு அடித்தளம் இட்டவர் அப்படின்னா யாரு சொல்வீங்க? ஜோதிபா புலே மேம். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்திற்கு அடித்தளம் இட்டவர் ஜோதிபா புலே. பெத்துவான் பள்ளி யார் கொண்டு வந்தது? பெத்துவான் பள்ளி 1849. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். ஞாபகம் புக் இருக்கிற டேட்டா தான்ப்பா. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். நம்ம எம்ஜி ரேனடைக்கு 2-3 விஷயம் படிச்சோம்ல, அதை ஞாபகப்படுத்தி பாத்தீங்களா? என்ன நல்லா படிச்சிருப்போம். சார்வஜனிக் சபா, டெக்கான் எஜுகேஷன். பூனா சர்வஜனிக் சபா வருஷம் இது எல்லாமே எம்ஜி ரேனடே. சர்வஜனிக் சபா வந்து 1870. அதுக்கப்புறம் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, தக்கான கல்வி கழகம் 1884 மேம். 1884. அதுக்கப்புறம் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் 1861. 1861. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரீமேரேஜ் வரும், பூனா சர்வஜனிக் வரும், அதுக்கப்புறம் டெக்கான் வரும். ஓகே, கரெக்டா? இப்போ Yes, ஃபர்ஸ்ட் ஒரு பில் வந்து பாஸ் பண்றோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து கவுன்சிலுக்கு. இவங்க எவ்வளவு நாள் டிலே பண்ணலாம்? அங்க லோக்சபால இருந்து ராஜ்யசபாக்கு போகுது ஃபர்ஸ்ட் இன்டென்ஸ். அங்க எவ்வளவு நாள் டிலே பண்ணலாம்? இல்ல இந்த ரெண்டும் சேம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கரெக்டா? இந்த 2 பீரியடும் சேம் அப்படின்னு கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? அதாவது லோக்சபா இருந்து ராஜ்யசபாக்கு போச்சுன்னா 6 மந்த் டிலே பண்ணலாம் ராஜ்யசபா. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் போனா எவ்வளவு நாள் அவங்க 3 மந்த் தான் பண்ண முடியும். ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இல்ல மேம். விஷயம்ல இல்லையா எல்லாருக்குமே பாப்பா? Yes மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஓகேவா? எப்ப இருந்து, எந்த கொஸ்டின்ல இருந்து இல்லப்பா?
இப்ப இந்த லோக்சபா கொஸ்டின்ல இருந்தா இல்ல ஆர்டிகல் 155ல இருந்தா அப்படியே நீங்க ஸ்கிரீன் விசிபிளான்னு ஆர்டிகல் கேட்டீங்க. 169 ஆர்டிகல் 169 நமக்கு தெரியும் இல்லையா? கிரியேஷன் ஆர் அபலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 2/3 மெஜாரிட்டி வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பில் பத்தி நான் வந்திருப்பேன் நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டனா? அட்வொகேட் ஜெனரலா? இல்ல பில் பத்தி கேட்டிருப்பேன். ஆர்டிகல் இப்போ 155 ஆர்டிகல் 155 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ கவர்னர். ஓகேவா? கவர்னர் இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ஒரு பில் பாஸ் ஆகி போகுது. ஹவு லாங் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மே டிலே திஸ்? எவ்வளோ மேக்ஸிமம் பீரியட் அதை வந்து டிலே பண்ணி வச்சுக்கலாம், எதுவுமே சொல்லாம அப்படியே கமுக்குமா? 3 months. 3 months. இதே வந்து லோக்சபால இருந்து ராஜ்யசபா போகுது, அவங்க எவ்வளவு நாள் வச்சுக்கலாம்? 6 months, ma'am. 6 month. அதுக்கு மேல ஜாயிண்ட் சிட்டிங் போடலாம் இல்லையா? அதே மாதிரி இங்க 3 மாசத்துக்கு மேல ஜாயிண்ட் சிட்டிங் போடலாம் ஸ்டேட்ல லெஜிஸ்லேச்சர்லன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? No, ma'am. Legislature ஏன்னா joins. ஜாயிண்ட் சிட்டிங்கே ஜாயிண்ட் இருக்காது. சிட்டிங் இல்ல. ஜாயிண்ட் சிட்டிங்கோட ஆர்டிகல் சொல்லிருங்க. 108 ஆர்டிகல் 108 ஜாயிண்ட் சிட்டிங். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 164ன்னு சொல்றேன். இது கரெக்டா? 163 தானே. 163 வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை த சிஎம் எய்ட் அண்ட் அட்வைஸ். இவங்கெல்லாம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 164 தான். இதுல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இத்தனை பேர் இருக்கலாம், மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன ஆர்டிகல்? காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. 71, ma'am. அதே மாதிரி இல்ல 71ல டியூரேஷன் ஆஃப் 70 கிட்டத்தட்ட சொன்னீங்க. 170 வந்து காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, 172 வந்து டியூரேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே. அதே மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லிருங்க. எம்எல்ஏவோட டிஸ்குவாலிஃபிகேஷன், எம்எல்ஏவோட டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆர்டிகல் 191. எம்எல்ஏவோட டிஸ்குவாலிஃபிகேஷன் 191. எந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் வந்து ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கும் மெட்டர்னிட்டி ரிலீஃப் பத்தி சொல்லுது? ஹியூமன் 42. கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப். 42. ஆர்டிகல் 42. ஓகே. விஜயா கிஷோர் ரஹக்கர் இவங்க எந்த அமைப்போட தொடர்புடையவங்க? விஜயா கிஷோர் National Human Rights Commission. ரஹக்கர். எஸ். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா நேஷனல் கமிஷன் ஃபார் விமனா? Women. நேஷனல் கமிஷன் ஃபார் விமனோட நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் எப்ப வந்துச்சு? இந்த கமிஷன் எப்ப வந்துச்சு வருஷம்? 19 someone பாப்பா பேசுறாங்க, குட்டி பாப்பா பேசுறாங்க. யாரு? அன்பரசியா? மியூட் பண்ணிக்கோங்கப்பா. சொல்லுங்க. Act 1990, ma'am. Commission Act established 1990? பண்ணது 1992. 1992. இதுல ஸ்டேட்ல ஸ்டேட்ல 1993 ஆகும். ஆமா 1992ல ஆக்ட் போட்டிருப்பாங்க, 93ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த விஜயா கிஷோர் ரஹக்கர்ங்கிறவங்க யாரு? சேர்மன். ஓகே. இப்ப கரண்ட் சேர்மன் கரெக்டா? Yes, ma'am. எத்தனாவது சேர்மன்? 9th சேர்மன். 9th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் சொல்லுங்க. சவானா மேம். சால்வ் மேம். யாரு? சால்வ். சால்வ். 9th பிரசிடென்ட்ப்பா? சங்கர் தயாள். சங்கர் தயாள் சர்மா. எந்த ஆக்ட 9 டைம் அமெண்ட் பண்ணிருப்பாங்கப்பா? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அத வந்து 1955 9 டைம் அமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. என்ஹெச்ஆர்சியோட டேர்ம் சொல்லுங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட டேர்ம் இவங்க ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணப்படலாமா?
பண்ணலாம் 5 மேம், years, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். 5 years or 70 age, whichever earlier can be reappoint. உலக சுகாதார தினம், வேர்ல்ட் ஹெல்த் டே, ஏப்ரல் 7 ma'am. ஏப்ரல் 7. நேஷனல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இயர், நேஷனல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இயர். ம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆகும். ஆமா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஆர்டிஐ எல்லாம் வந்து 2007 5 5 மேம். 2005. தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பா, தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 17th April 1997. 1997. ஓகே, 17th April. ஓகே, இப்போ புதுசா இந்த வருஷம் 8 இடங்கள்ல அகழாய்வு செஞ்சிருக்காங்க இல்லையா? Yes, ma'am. அதுல மொத்தம் எத்தனை இடம் இப்பதான் ஃபர்ஸ்ட் கட்டம்? புரியுதா என்ன கேக்குறேன்னு? இப்ப கீழடியில அகழாய்வு பண்ணிருக்காங்க. ஆனா கீழடியில எத்தனாவது கட்டம் ஆக்சுவலி? 10வது கட்டம் மேம். 10வது வந்துருச்சு. அதே மாதிரி வெம்பக்கோட்டை, இந்த மாதிரி இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட்ங்கிற மாதிரி என்னென்ன இடம், இல்லைன்னா எத்தனை இடம்னு சொல்லுங்க. இல்லைன்னா அதுல ஏதோ ஒரு இடமாவது சொல்லுங்க. சென்னனூர் கிருஷ்ணகிரி, சென்னனூர் கிருஷ்ணகிரி, சேலம் தெலுங்கனூர், சேலம் தெலுங்கனூர், திருமலாபுரம் தென்காசி, திருமலாபுரம் தென்காசி. சேலம் தெலுங்கனூர் வந்து முன்னாடி இருந்ததுப்பா, பிஃபோர் தட், அதாவது போன வருஷம். ஆதிச்சனூர் மேம். சென்னனூர் கிருஷ்ணகிரி, மருங்கூர் கடலூர், பொங்கல் நகரம் எங்க இருக்கு? திருப்பூர். பொங்கல் நகரம் திருப்பூர், திருமலாபுரம் எங்க இருக்கு? தென்காசி, தென்காசி. இங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். பொற்பனை கோட்டையில, ரெண்டாம் பொற்பனை கோட்டை எங்க இருக்கு? பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை. கீழமண்டி எங்க இருக்கு? திருவண்ணாமலை, இங்க இந்த 2 இடத்துல எத்தனாவது பிளேஸ் போகுது? 2ஆம் கட்டம் மேம். 2ஆம் கட்டம். இன்னொன்னு வெம்பக்கோட்டை, வெம்பக்கோட்டையில எவ்வளவு போகுது? 3வது கட்டம் மேம். 3rd. கொந்தகையில, கொந்தகை எங்க இருக்குப்பா? மணலூர். சிவகங்கை மேம். இங்க எத்தனாவது கட்டம்? இங்க எத்தனாவது கட்டம்? 5ஆம் கட்டம் மேம். 5ஆ 4ஆ? 4th பேஸ். ஓகே, இப்போ 4th வந்து என்ன மாடல் நம்ம பார்த்தோம்? 4th 5 year பிளானுக்கு அசோக் மேனன். ஓகே. மீன் உருவம் பொறித்த ரெட் கலர் பானை ஓடு. இப்ப இந்த 8 இடத்துல தான் மாத்தி மாத்தி சொல்லணும். ரீசன்ட் டிஸ்கவரிஸ். இது எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க? லென்த்தும் கூட வந்து 4.5 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 4.3 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு பானை ஓடு கண்டுபிடிச்சிருக்காங்க. சிவப்பு நிறம், அதுல வந்து மீன் உருவம் பறிச்சிருக்கு. அந்த மாதிரி 2 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பூ வடிவம் கொண்ட ஒரு காயின் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 2மே எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? வெம்பக்கோட்டையாங்க மேம். இல்ல, எதுல வந்து 10வது கட்ட அகழாய்வு நடக்குதோ அங்கதான். அந்த பூ வடிவம் டெலகிராம்ல பாருங்க, உங்களுக்கு அந்த பிக்சர் அனுப்பியிருக்கேன். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ ரொம்ப டீப்பா கேக்குறாங்களே, இதுல எவ்வளவு பெட்டல்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. சோ எவ்வளவு பெட்டல்ஸ் இருக்குன்னா, எவ்வளவு இதழ் இருக்குன்னா 6 இதழ் இருக்காம். இந்த டெலகிராம் சேனல் நான் காமிச்சலப்பா, யாராவது குரூப்ல இல்லாம இருந்தீங்கன்னா சொல்லுங்க, லிங்க் சென்ட் பண்றேன். இருக்கீங்க இல்லையா எல்லாரும்? ஆமா மேம், நான் இல்ல. ஓகே, நான் லிங்க் சென்ட் பண்றேன் ஆஃப்டர் த கிளாஸ். நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க. இல்லை நான் இந்த மாதிரி எனக்கு டெலகிராம் லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. 7867945526. ஃபாஸ்டா போறீங்கன்னு சொல்றீங்கப்பா, இதுவே ஸ்லோ தான். ரெக்கார்ட் கிளாஸ் வேணா வாங்கி பாத்துக்கோங்க. ஓகேவா? சாரி, நான் இதையுமே டக்குன்னு நினைச்சிட்டேன். சாரி.
இது ஆக்சுவலி ஆன்லைன். இதே ஆஃப்லைனா இருக்கும்போது இதை விட ஃபாஸ்டா போயிடுவேன். ஏன்னா பெரிய போர்டு இருக்கும். அப்புறமேல ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பேன். அதெல்லாம் காப்பி பண்ணிப்பாங்க. இப்போ ஆன்லைன்ங்கிறனால தான் கொஞ்சம் பேரியரா இருக்கு நமக்கு. ஓகே. ஸோ பூ வடிவம், பூ, மீன், பூவும் வாசம் வரும், மீனும் வாசம் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழடி. கீழே கடந்தாவே வாசம் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டியில கடந்தாலும் சரி, கீழே கடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தா அப்படிங்கிற எழுத்து, தா அப்படிங்கிற ஒரு தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடும் எங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்க? கீழடியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்ப கீழடியில இப்ப எதெல்லாம் கீழடியில இப்ப 10ஆம் கட்ட அகழாய்வில் கிடைக்கப்பட்ட விஷயங்கள் அப்படி சொல்லி ஒரு பாயிண்ட் கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாமே சொல்லணும். சரியா? அதே மாதிரி மூங்கில் பேம்பு இருக்கு இல்லைங்களா? அந்த மூங்கில் கம்ப நடுறக்கு ஒரு சின்ன சின்னதா ஒரு குழி மாதிரி இருக்கும். இதோட பிக்சர் அனுப்புற பாருங்க குரூப்ல. சரியா? சோ அந்த மாதிரி ஒரு குழியுமே எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கீழடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி கிளே சிலிண்டரிக் கிளே, அதாவது சுடுமண்ணால் ஆன உருளை வடிவ வடிகால், அதுவுமே வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பிக்சர் அனுப்புற பாருங்க. இது எல்லாமே எங்கதான் சொல்லிட்டு இருக்கேன்? 10ஆம் கட்ட அகழாய்வு நடக்கக்கூடிய கீழடி மேம். கீழடியில சொல்லிட்டு இருக்க. சோ மீன் உருவம் பறித்த இந்த இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ல ரிப்பீட் பண்ணுங்க. பண்ணுங்க. தெரியாம பேக் வந்துட்டு இன்னொன்னு ஓபன் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கப்பா ஒரு 4 பாயிண்ட். டக்குன்னு மீதி இருக்கிற இடத்துல ரொம்ப கொஸ்டின் கேட்குற ஏரியாஸ் பார்த்துடலாம். மீன் உருவம் பொறித்தது மேம். அப்புறம் மீன் பூ உருவம் பொறிச்சது, வடிவத்துல இருக்கக்கூடிய இது பூ மேம். வடிவம், அப்புறமேட்டு பெட்டல்ஸ். petals வந்து பெட்டல்ஸ் வந்து 6 6 பெட்டல்ஸ். எஸ். 6 பின்னாடி petals. வந்து லைன்ஸ் இருக்கான். இப்ப நம்ம பூவோட பின்னாடி திருப்பி பார்ப்போம்ல, அதுல பாத்தீங்கன்னா லைன்ஸ் கோடு மாதிரி இருக்கும். கோடு கோடா இருக்கு. அதுக்கப்புறம் தா வடிவம், தா குரில் தாவா நெடில் தாவா? குரில் தா. சோ தா, பூ, மீன். பூ யாராவது கொடுத்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கணும். ஸோ தான்னு சொல்லி வாங்கிக்கணும். ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணோம்னா டெஃபினட்டா கேட்டு கேட்டு சாப்பிடுவோம். அப்போ தான்னு சொல்லி வாங்கி சாப்பிடணும். அவ்வளோதான். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பை விச் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன், எந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் படி தமிழ்நாடோட ரிசர்வேஷன் 69% இருக்கு? ஈவன் தோ 50% தான் அலௌடா இருக்கும். எந்த கேஸ்ல ஆக்சுவலா? இந்திரா சாணி இந்திரா சஹானி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 50% இடஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாட்டுல அதையும் அதிகமா 69% வரையில் வருது. சோ எந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் படி? 9th ஷெட்யூலா, ஆர்டிகல் 31B-யா, 31C-யா? இதான் ஆப்ஷன். 9th ஷெட்யூல் மேம். 9th ஷெட்யூலும் வரும். என்னென்ன ப்ரொவிஷன் படி? 39B ஆல்சோ. ஓகே. இந்த ரெண்டு ப்ரொவிஷனுமே நம்ம 69 ரிசர்வேஷனுக்கு ஆன ப்ரொவிஷன் தான். 31B என்னன்னா சில சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 9th ஷெட்யூல்ல வச்சிருப்பாங்க. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுது அப்படின்னு சொல்லி அதை வந்து வாய்டு கொடுக்க கூடாது, அதை வந்து செல்லாததாக ஆக்கக்கூடாது அப்படிங்கறது ஆர்டிகல் 31B. ஸோ 69% ரிசர்வேஷன் அப்படின்னாவே நமக்கு இந்த கேஸ்னாவே மண்டல் கமிஷன் கேஸ்னாவே நம்ம என்ன சொல்லிடணும்? இந்திரா சஹானி வழக்கு வந்து சொல்லிடணும். அதே மாதிரி 9th ஷெட்யூல் 31B-யா C-யா ஏவா அது கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஆஃப்லைன்ல இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆறாங்க. அதை மட்டும் நோட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ 31B. ஓகே. ஒரு அசசன் ரீசன் சொல்றேன். அசசன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து அரசியல் ஜனநாயக அடிப்படையை நிறுவுகிறது. இட் லேஸ் டவுன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியோட நமக்கு ஒரு டேபிள் படிப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அந்த மாதிரி படிப்போம் இல்லையா? ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ரீசன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அசசன் ரீசன் கரெக்டா? அது வந்து எக்ஸ்பிளைனா இல்ல நாட் எக்ஸ்பிளைனா இல்ல எது தப்பு? அந்த மாதிரி சொல்லுங்க. ரெண்டும் கரெக்ட்டுங்க மேம், பட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன். ரெண்டுமே கரெக்ட், பட் டஸ் நாட். ஏன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில பிகாஸ் போடணும். பிகாஸ் போட்டு அது கரெக்டா வந்தாதான் நம்ம காரணம் கரெக்ட் அது வந்து விளக்குதுன்னு சொல்லிடலாம். ஸோ இது தேர்ட் பார்ட்ல இருக்கிறதுனால இது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியோட லைடு ஃபவுண்டேஷனா இருக்கிறது கிடையாது. ஓகேவா?
அடுத்தது இன்னொரு அசசன் ரீசன் வந்து சொல்றேன். அசசன் வந்து டாக்ட்ரின் தமிழ்ல நோட் பண்ணப்பா. டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். நிறைய டாக்ட்ரின்ஸ் படிப்பீங்களே. குரூப் 1 லெவல்ல நம்ம படிச்சிருப்போம். டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ், செவரபிலிட்டி, பித் அண்ட் சப்ஸ்டான்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம். ஓகே, அதுல ஒரு டாக்ட்ரின் தான் இது. டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னா கிரகண கோட்பாடு நினைக்கிறேன். கிரகணம் வரும் இல்லையா, கிரகண கோட்பாடு. இந்த கிரகண கோட்பாடுங்கிறது வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாக்கு எனாக்ட் ஆயிருக்கு. இது எங்க அப்ளை பண்றாங்க? இட் இஸ் அப்ளைடு ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா, அதாவது 26 ஜனவரி 1950க்கு முன்னாடி இயற்றப்பட்ட சட்டங்களில் கிரகண கோட்பாடு செயல்படுகிறது, இல்லைன்னா அப்ளை பண்றோம். ரீசன் என்ன அப்படின்னா, அந்த சட்டங்கள் அரசியல் அமைப்பிற்கு ஒத்து போகாமல் உள்ளது. அரசியல் அமைப்பிற்கு அந்த சட்டங்கள்லாம் ஒத்து போகல. அதனால டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் கரெக்டா தப்பா அப்படி சொல்லுங்க. கரெக்ட்டுங்க மேம். ரெண்டுமே கரெக்டா, ரெண்டுமே எக்ஸ்பிளைன். அதாவது என்னன்னா, கிரகண கோட்பாடு என்னன்னா, இப்போ 26 ஜான் 1950க்கு முன்னாடி சில சட்டங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சட்டங்கள் இப்ப நம்ம 1950க்கு அப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்திருக்குல்ல, இப்ப இருக்க இந்த சட்டங்கள் வந்து அது பட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் இந்த சட்டங்கள் மீது பட்டு மறைஞ்சிருது. ஸோ ப்ரீ கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய சட்டத்துக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போயிட்டுனா என்ன, அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்ப இருக்க சட்டம் தான் ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு அர்த்தம். புரியுதாப்பா? இல்ல கன்ஃபியூஸ் ஆதா? ஏன்னா சிலர் வந்து இந்த ஏரியாவை டச் பண்ணிருக்க மாட்டீங்க. ஈவன் தோ லாஸ்ட் நடந்த மாடல் டெஸ்ட்ல நம்மளோட கொஸ்டின் எடுத்து நான் டிஃபரெண்டா இருக்கிறது சொல்லிட்டு இருக்கேன். மேம் இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். அதாவதுப்பா, டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் 13 மேம். ஆர்டிகல் 13ல 1. ஆர்டிகல் 13 கிளாஸ் 1ல வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப கிரகணம்னா என்ன, இப்ப இப்படி இருக்கு, இந்த சூரியனோ சந்திரனோ மறைச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்னவாயிரும், டார்க் ஆயிரும். அந்த மாதிரி டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்னா 26 ஜான் 1950க்கு முன்னாடி, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி ஒரு சட்டம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சட்டம் செல்லாது இப்ப இருக்கிற கான்ஸ்டியூஷனை மீறின மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெல்லாம் வந்து கேர்ள்ஸ் ஓட்டு போட முடியாது. அப்ப கேர்ள்ஸ்க்கு ஒரு சம்பளம், தமிழ் டீச்சர் இப்படி வச்சுக்கோங்களேன், தமிழ் டீச்சர்ஸ்க்கு ஒரு சம்பளம், இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு ஒரு சம்பளம், மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு சம்பளம். ஆனா இப்ப நமக்கு 39D என்ன சொல்லுது, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் சொல்லுதா. அப்போ இப்ப இருக்க இந்த 39D ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இல்லையா, தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து கம்மியான சேலரி, இதை வந்து இந்த 39D மறைக்குது. ஸோ தட் இஸ் கிரகணம், அதை மறைச்சிருச்சு. ஸோ அதனால இப்ப 39D தான் ப்ரிவைல் ஆகும். இதுக்கு முன்னாடி 1950ஸ்க்கு முன்னாடி வந்த சட்டம் செல்லாது. ஏன்னா இப்ப இருக்கிற சட்டத்தோட அது ஒத்து போகல, அதனால அது செல்லல. அதனாலதான் அரசன் ரீசன் கரெக்ட்னு சொல்றோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். புரிஞ்சுதா? சோ டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இப்ப இருக்கிற கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்து போகாத, கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் செல்லாது, அவ்வளவுதான். ஏன்னா அது ஒத்து போகல, அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விமன்ஸ்க்கு இல்லை, இப்ப டாக்ஸ் கட்டுறவங்க தான் வந்து எங்க போடணும், ஓட் போடணும். இப்ப அது செல்லுதா? ஆர்டிகல் 326 5 யூனிவர்சல் அடல்ட் ஃபிரான்ச்சைஸ் சொல்லுங்க. 26. சோ ஆர்டிகல் 326 படி அது மறைச்சிருது, பழைய சட்டத்தை மறைச்சிருது. அப்போ இந்த 326 தான் செல்லும் அப்படிங்கறதா இந்த விஷயம். ஓகே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாக்டரின் பார்க்கலாம். டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ், டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி, அதுக்கப்புறம் பித் அண்ட் சப்ஸ்டான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஒரே நாள் எல்லாமே சொன்னோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். இடியோகிராம் அப்படின்னு என்னப்பா? இடியோகிராம் கொஞ்சம் சயின்ஸ் கொஸ்டின். இடியோகிராம் ஜெனடிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதுனால இதை நான் கொஸ்டின் எடுத்தேன். கிராஃபிக்கல், கிராஃப்ல சொல்லுவாங்க இல்லையா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றது குரோமோசோம்ஸை, குரோமோசோமோட பிளேஸை வச்சோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கிராஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அ குரோமோசோம் தான் இடியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஜீன் அப்படிங்கிற வேர்டு எப்ப வந்திருக்கும்? ஜீன் அப்படிங்கிற வேர்டே நம்ம 1909 என்ன சீர்திருத்தம் வந்திருக்கும் 1909ல? அப்பதான் நம்ம ஜீன்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மென்டல் இருக்காங்க இல்லையா, அவர் தானே நமக்கு இந்த ஜெனடிக்ஸோட ஃபாதர்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபேக்டர் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஓகே. அதெல்லாம் இருக்கும்போது 1760s ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த அளவு தேவையில்லை. இடியோகிராம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, படிச்சுக்கோங்க. நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே எப்போ? அதே மாதிரி வேர்ல்டு கன்சியூமர் இல்லைன்னா இன்டர்நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே எப்போ? நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே December 24 மேம். நேஷனல் வந்து December 24 போம். வேர்ல்டு வேர்ல்டு கன்சியூமர் வந்து March 15. மார்ச் 15. ஓகே. இப்போ நிறைய மோஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்னது தீர்மானம். இப்போ பார்லிமெண்ட்ல இப்போ ஏதோ ஒரு டிசாஸ்டர் வந்திருக்கு, ஏதோ ஒரு ஃப்ளட்டோ இல்ல சுனாமி, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், இந்த ஃப்ளட்டை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அதுக்கான மோஷன் என்ன? அப்படி பேசுங்க அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தீர்மானத்துக்கு பேர் என்ன? டிசாஸ்டர் பத்தி பார்லிமெண்ட்ல பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. சொல்லுங்க, யாரோ சொன்னீங்க. யா, ஆக்சுவலி அந்த மோஷனை வந்து ராஜ்யசபால கொண்டு வரவே முடியாது. 50 பேர் லோக்சபால வந்து சைன் பண்ணி அது வந்து ஸ்பீக்கர்கிட்ட தரணும். அப்ப அதை பத்தி பேசுவாங்க. அதை பத்தி பேசும்போது 2.5 மணி நேரத்துக்கு குறையாம பேசணும். 2.5 மணி நேரத்துக்கு மேல கூட போலாம், பட் 2.5 மணி நேரத்துக்கு கம்மியாகவே கூடாது. அந்த மோஷன் பேரு, தீர்மானம் பேரு என்ன அப்படின்னா தமிழ்ல தெரியலப்பா. அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நிறைய மோஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு டாக்டரினும் இதுவும் வந்து படிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நான் வச்சுங்க. அதே மாதிரி கொஸ்டின் அவர் 2021 ரேஞ்சில் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் அவர் ஃபர்ஸ்ட் வருமா, 0 அவர் ஃபர்ஸ்ட் வருமா? அதாவது கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் பார்லிமெண்டரி ப்ராசஸ்ல எது ஃபர்ஸ்ட் வரும்? கொஸ்டின் அவர், அதாவது ஒரு பார்லிமெண்டரி செஷனோட ஃபர்ஸ்ட் 1 hour இருக்குல்லப்பா, அதுதான் கொஸ்டின் அவர்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் அவருக்கு ப்ரியர் நோட்டீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையா, இல்ல 0 hourக்கு ப்ரியர் நோட்டீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? எதுக்கு ப்ரியரா வந்து நோட்டீஸ் பண்ணணும் அவசியம் இல்ல? 0 hourக்கு ப்ரியர் பெர்மிஷன் தேவையில்லை. 0 hourக்கு தான் ப்ரியர் நோட்டீஸ் தேவையில்லை. அப்ப கொஸ்டின் அவருக்கு ப்ரியர் நோட்டீஸ் தேவை. எவ்வளவு நாளுக்கு முன்னாடி கொஸ்டின் அவருக்கு ப்ரியர் நோட்டீஸ் கொடுத்திருக்கணும்? How many days before? 15 days before. 15 days before. ஓகே. இந்த 0 hour அப்படிங்கிறது, இந்த கொஸ்டின் அவர் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே மென்ஷன் ஆயிருக்கா இல்லையா? No ma'am. Question hour Not at all constitutionல mention mention in the ஆயிருக்கு. constitution. Both question hour-ம் 0 hour ரெண்டுமே கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணல. 1962ல இருந்தா நம்ம 0 hour வந்து பண்றோம். அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் செஷன் கூட்டினதுல இருந்தே நம்ம கொஸ்டின் அவர் ஃபர்ஸ்ட் அவரை நம்ம கொஸ்டின் அவரா வச்சிருப்போம். ஓகேவா? இந்த 2 hours-லயுமே கொஸ்டின் கேட்கறது யாரு? பிரைவேட் மெம்பரா இல்ல மினிஸ்டரா? தமிழ்ல தெரியலப்பா. பிரைவேட் மெம்பர்னா யாருன்னா மினிஸ்டர் இல்லாத எம்பிஸ் ஆர் எம்எல்ஏஸோ அவங்கள வி கால் இட் அஸ் பிரைவேட் மெம்பர். மினிஸ்டர்ஸ்னா மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே பிரைவேட் மெம்பர்ஸ் தான் மினிஸ்டர்ஸை பார்த்து கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த ரெண்டுமே வந்து கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா வேற எதுல இருக்கு? யார் இதெல்லாம் சொல்றாங்க? இந்த விஷயங்கள்ல எங்க இருக்கு அப்படின்னா, எங்க இருக்கு? ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்னு ஒரு தமிழ்ல தெரியலப்பா. இது வந்து 0 hourனா கேள்வி நேரமா, அது தெரியல தமிழ்ல. நம்ம பிரிலிம்ஸ் தானே பண்றோம், அதனால லாங்குவேஜ் அதிகமா ஏதோ ஒன்று இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கு இருக்கும். ஒரு புக் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டியூஷன்ல சர்டைன் ரூல்ஸ் இருக்கு, இன்னொரு இன்ஸ்டியூஷன்ல சர்டைன் ரூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு புக் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு சர்டைன் ரூல்ஸோட ஒரு திங்ஸ். அந்த மாதிரி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எல்லாமே கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. சில மெத்தோட கன்வென்ஷனா என்னன்னா மரபாக நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம். சிலது இந்த மாதிரி லோக்சபா ராஜ்யசபாக்கு ப்ரொசீஜர் புக்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதன்படிதான் இந்த 0 hour கொஸ்டின் அவர் அதெல்லாம் இருக்கு. ஓகே. இந்த 0 hour கொஸ்டின் அவர் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எப்பவும் போல ரெகுலர் பிசினஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நடக்கும். ரெகுலரா அந்த பார்லிமெண்ட்ல என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் தான் நம்ம பண்ணிருக்கணும். இந்த 15 days நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்களே நோட்டீஸ், அது யாருக்கு கொடுக்கணும்? யார்கிட்ட கொடுக்கணும்? லோக்சபானா ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும், ராஜ்யசபானா சேர்மேன் கிட்ட கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா இதுதான் சொல்லுங்க. கொஸ்டின் அவர்ல யாரு கொஸ்டின் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்க மேம்?
பிரைவேட் மெம்பர்ப்பா, ரெண்டுலயுமே பிரைவேட் மெம்பர் தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. பிரைவேட் மெம்பர்னா யாருன்னா த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் அ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி ஹூஸ் நாட் அ மினிஸ்டர். அமைச்சர் இல்லாதவங்களா இருப்பாங்க இல்லையா, அதாவது எம்பியோ எம்எல்ஏவோப்பா, ஆனா அவங்க மினிஸ்டரா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள தான் பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? ஓகே. இதுல அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கும். அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷை வந்து சைட் லாங்குவேஜா சேர்த்திக்குங்க, பேசிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் சொல்லுங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் இயர் 1963. 1963. 1963. ஓகேவா? இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து சைட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 3 செஷன் சொல்லுங்க. 15 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் 1967 அமெண்ட்மெண்ட்ல இன்டெஃபினட்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா, எஸ். இப்போ 3 செஷன் இருக்குல்லப்பா, பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். இதுல எது ஷார்ட்டஸ்ட் செஷன்? விச் ஒன் இஸ் ஷார்ட்டஸ்ட் செஷன்? Winter session. மந்த் நவம்பர் November, டிசம்பர். December. November, December. நவம்பர் டு டிசம்பர். மான்சூன் செஷன்பா July, September. June, July, August. ஜூலையா ஜூனா? July. June to September. ஜூன் டு செப்டம்பர் 12th கொடுத்துருக்கு. ஜூலை டு செப்டம்பர்னு ஆப்ஷன் இருந்தா எழுதிக்கோங்க, அதுவும் இருக்கு. பட்ஜெட் செஷன் February, February, March, May. April, May. 4 மாசம் மேம். ஸோ இதுதான் என்ன செஷன் சொல்லலாம்? ஆகஸ்ட். லாங்கஸ்ட் Longest செஷன். session. ஸோ ஷார்ட்டஸ்ட் வின்டர், லாங்கஸ்ட் வந்து பட்ஜெட் செஷன் சொல்லலாம். ஓகேவா? நம்ம 191 ஆர்டிகல் எதுக்காக படிச்சோம்? டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ. Disqualification of MLAs. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ. 102 ஆர்டிகல் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு? 102 வந்து Disqualification டிஸ்குவாலிஃபிகேஷன் of ஆஃப் எம்பிஸ். எம்பி. MPs. 102, 191. 108 எதுக்கு படிச்சோம்? ஜாயின்ட் Joint சிட்டிங். sitting. ஜாயிண்ட் சிட்டிங். 177 எதுக்கு படிச்சோம்? ஸ்டார்டிங் தானே கேட்டேன். Advocate General Rights. ரைட்ஸ் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல். இவர் எல்லா கமிட்டிலையுமே பார்ட்டா இருக்கலாம்னு சொல்றேன், கரெக்டா? ஸ்டேட் ma'am. போடுற எல்லா போர்ட்லயும் மெம்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன், கரெக்டா? கரெக்ட். லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து செஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அட்வொகேட் ஜெனரல் செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்றேன், அது கரெக்டா? Correct. அதாவது அவைகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா என்ன மட்டும் பண்ண முடியாது? பண்ண முடியாது. Vote ஓட் பண்ண மட்டும் முடியாது. போட முடியாது. ஓட் மட்டும் போட முடியாது. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அதாவது லோக்சபா இருக்குல்லப்பா, அதை டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனா ஒரு பில் வந்து ராஜ்யசபால ஆரிஜினேட் ஆகி அது லோக்சபால பாஸ் ஆயிடுச்சு. அதாவது லோக்சபால பாஸ் பண்ணி, ஆனா இங்க லோக்சபால எதுவுமே சொல்லாம பெண்டிங் ஆயிருக்கு. இந்த பில் லேப்ஸ் ஆகுமா, பாஸ் ஆகுமா? இந்த கொஸ்டின். ஒரு பில் வந்து ராஜ்யசபால தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ராஜ்யசபால எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஓகே ஆகி லோக்சபாக்கு அனுப்புறாங்க. ஆனா லோக்சபா என்ன ஆயிடுச்சு? டிசால்வ் ஆயிடுச்சு. லோக்சபா இருந்தப்பவே அந்த பில் வந்து ஓகேவே சொல்லல, பெண்டிங் ஆயிடுச்சு. இப்பேற்பட்ட பில்லு லேப்ஸ் ஆகுமா இல்ல பாஸ் ஆகுமா? காலாவதி ஆகுமா ஆகாதா? தட் இஸ் த கொஸ்டின். லேப்ஸ் ஆயிடும். Pass. Pass. லேப்ஸ் ஆகும். ஓகே. ராஜ்யசபா வந்து லோக்சபால பெண்டிங்கா இருக்குது அப்படின்னா இது வந்து லேப்ஸ் ஆயிடும். இனி புதுசா வர லோக்சபா வந்து இதை பாஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த பில் எப்படி பாஸ் ஆகும்? லோக்சபாவே இல்லையே. இப்ப லோக்சபா இருந்தாதானே அது வரும். லோக்சபாவே அக்செப்ட் பண்ணலைன்னா எப்படி அந்த பில் பாஸ் ஆகும்? அந்த லாஜிக்ல நீங்க இது போடலாம். இதை எப்படி கேக்குறேன்? லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபால பெண்டிங் ஆயிருக்கு. அப்போ ஜாயின்ட் ஆனா சிட்டிங். லோக்சபாவை தான் கலைச்சு விட்டாங்க. ஆனா அவங்க இருந்த காலத்துல உன்னை கொண்டு போய் ஒரு பாஸ் பண்ணி விட்டுட்டு ராஜ்யசபால பெண்டிங் ஆயிருக்கு. அது என்ன ஆகும்? அதுவும் லேப்ஸ் ஆகும். ஏன்னா இப்ப கலைஞ்சு போன லோக்சபா அக்செப்ட் பண்ண ஒரு பில்லு அது இந்த ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணாலும் இது டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அது லேப்ஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா லேப்ஸ் ஆயிடும். ஓகேவா? இந்த ரொம்ப டஃப்பா கேட்டாங்கன்னா நம்ம படிக்காத பாயிண்ட் இது. நான் சொன்னேன்ல, பூ வடிவமா ஒரு காயின் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? கீழடி.
தட் இஸ் வந்து கோல்டு காயின். நான் சொல்லாம விட்டுட்டப்பா, கோல்டு காயின். பூ வடிவம் கொண்ட கோல்டு காயின் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு இதழ்னு சொன்னோம்பா? 6 இதழ். பேக் சைடுல என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்? கோடு, லைன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து பொற்பனை கோட்டையில காப்பர் நெயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொற்பனை கோட்டையில காப்பர் நெயில்ஸ்னா இதுதான் செம்பு ஆணிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் புதுசா சாத்தன் இந்த மாதிரி வேர்ட்ஸ், தமிழ் வேர்ட்ஸ், கொஞ்சம் லென்த்தியான தமிழ் வேர்ட்ஸ், ஊஹூர் இப்பெல்லாம் என்னன்னு தெரியல. பட் இந்த மாதிரி எழுத்துகள், இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கெஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம படிச்ச இடத்துல இருந்துதான். எம்பக்குட்டியம். சென்னானூர். ஓகே, சென்னானூர், கிருஷ்ணகிரி. ஓகே, கிருஷ்ணகிரி, சென்னானூர். இப்ப கீழடியில பொற்பனைக்கோட்டையில காப்பர் நெயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடியில கண்டுபிடிச்ச விஷயங்கள். அப்புறம் இது கிருஷ்ணகிரி. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு டாக்டரின் பார்க்கலாம். அப்புறம் இதுல கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சென்னானூர் கிருஷ்ணகிரியில தான் இந்த மாதிரி எழுத்துகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நியோலித்திக் ஆக்சுவலி கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிய கற்கால கருவிகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க. ஓகே, எங்கன்னா சென்னானூர் கிருஷ்ணகிரியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப் சப்போஸ் நமக்கு ஈவினிங் டைம் ஃப்ரீயா இருந்ததுன்னா நான் போடுறேன். உங்களுக்கு ஒரு 8:30 வரை, 8:30க்கு ஒரு டைம் டெலகிராம் லிங்க் பாருங்க. யாரோ ஒருத்தர் டெலகிராம் லிங்க்ல இல்லைன்னு சொல்றீங்களப்பா, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கப்பா. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனேன் இல்லையா? மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் பண்றேன். நம்ம ஒரு ஃப்ளோவா போடும்போது நான் அப்புறம் பேக் வந்துட்டேன்னா நமக்கே டைம் கம்மியா தானே கிடைக்குது. அதனால தான். ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ.